ஹாய் guys, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஏஷியா கப்போட பெட்ஸ் பெஸ்ட்டான மெகாபாரி பெட்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் பெட் நான் என்ன போட்டிருக்கேன்னா, ரெண்டு இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் சேர்ந்து 310, அதாவது ரெண்டு டீமும் ஈச் வந்து 160 155 அடித்தாலே இது ஓகே. பட் 160 போகிறதுக்கு ஈஸியான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த ரெண்டு டீமுக்குமே இந்த கேம் வந்து அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. அதனால அவங்க வந்து ஹார்ட் ஹிட்டிங்க்கு போகலாம். இல்லை வந்து ஹார்ட் ஹிட்டிங் போடுறாங்க, நிறைய ரன் ஸ்கோர் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. அட் த சேம் டைம் இன்ட்ரெஸ்டிங்காக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து இது வந்து நத்திங் டு லூஸ் த மேட்ச் மாதிரி. அதனால் ஸ்ரீலங்காவும் ஹார்ட் ஹிட்டிங் போனால் அவங்களுக்கு ஒரு நல்ல பெரிய ஸ்கோர் பண்ண வாய்ப்பு இருக்குது இனிஷியல் பேட்டிங்கில். இன்கேஸ் இந்தியா பேட்டிங் பண்ணால் உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல. ஸோ வந்து இந்த ஆள் வந்து ஈஸியாக வின் பண்ணக்கூடிய ஆள். சப்போஸ் இந்தியா இப்போது ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு ரன் அடிப்பாங்க. ஏன்னா இந்த மேட்ச்சில் நம்ம தெரியும் ஏஷியா கப்பில் பார்க்காத பிக்கெஸ்ட் ஸ்கோர் இருக்குது. அதாவது 200 கிட்ட இருக்கும், கண்டிப்பாக இருக்கும் இந்தியா பேட்டிங் பண்ணால். அப்படி இன்கேஸ் ஸ்ரீலங்கா பேட்டிங்னா 160 அபோவ் அடிக்கிறதுக்கு கம்பல்சரி நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறப்போ இந்தியா அதை ஈஸியாக செஸ் பண்ணுற வாய்ப்புனால நான் இந்த ஆட் போட்டிருக்கேன். இதுக்கு நான் பெட் பண்ணிக்கிறது 5000. ஜெயிச்சா எனக்கு 8750 கிடைக்கும். நெக்ஸ்ட் பெட் என்ன நான் போட்டிருக்கேன்னா, எக்ஸ்பர்ட் வந்து இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் ரெண்டு பேரும் சேர்ந்து 14 சிக்ஸஸ் இந்த மேட்சஸில் அடிப்பாங்கன்னு சொல்லி நான் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன். நான் எந்த பெட்டையாக போட்டிருக்கேன்னா, ரெண்டு பேர் டீம்லேயும் 6 ஹிட்டிங் எபிலிட்டி நிறைய இருக்குது. அதுவும் அபிஷேக் சர்மா பற்றி நீங்கள் சொல்லவே தேவையில்ல. சப்போஸ் இவங்க 160 150 அடித்தாலுமே வந்து ஒரு 6 6 7 6 சீக்கிரமாக அடித்து முடிக்கிற டேலண்ட் ரெண்டே பேர்கிட்டே இருக்கிறதுனால நான் இந்த பெட்டை வந்து போட்டிருக்கேன். இந்த பெட்டுக்கு ஆடு வந்து 1.8 3000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஜெயிச்சா 5400. என் போன பெட்டில் வந்து 5000 இது 3000 தான். என்னோட சேஃபர் சைடுக்கு நான் எப்படி சொல்கிறது, இது நடக்காமல் போனாலும் அது கம்பல்சரி நடக்கும்னு எனக்கு தெரியும். அதனால் வந்து இதுக்கு வந்து 3000 போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் பெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் பெட் வந்து ஃபுட்பால். நெதர்லாண்ட்ஸ் அண்ட் போர்ச்சுகல் ப்ரீமியர் லீக்கில் போயிருக்கேன். நமக்கு வந்து 20 வந்து முன்னாடியே தெரியும், நல்லா ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க பிளேயர்ஸ்லாம் செம்ம ஃபார்மில் இருக்காங்க. ஸோ வந்து இது அக்குமுலேட்டட் பெட்டு, மல்டிபிள் பெட்டு. அக்குமுலேட்டரில் என்னென்னா, நம்ம ஒரு 2 ஈவெண்ட்டை சேர்த்து ஒன்றா ப்ளே பண்ணணும். 2 ஈவெண்ட்னா ஒன்றும் இல்லை, 2 மேட்சஸ். அந்த 2 மேட்சஸை சேர்த்து ஒன்றா ப்ளே பண்ணுறப்போ நமக்கு வந்து ஏதாச்சும் ஒரு மேட்ச் நம்ம வந்து தோற்று பண்ணாலுமே அந்த டோட்டல் பெட்டும் லாஸ் ஆகிடும். இன்கேஸ் வந்து அக்குமுலேட்டர்னா என்னென்னா, ஒரு 10 பெட் நீங்கள் ஒரு 3 பெட்டர்ஸ் வந்து 3 மேட்சஸ் வந்து சேமாக ஒட்டுக்காக போடுறீங்க அப்படின்னா, இப்போ வந்து ட்வின்னே பென்ஃபிஷியா இல்லை பார்சிலோனா மேட்ச் அடிஷனலாக போடுறீங்கன்னா, அந்த மேட்ச்சில் ஏதாச்சும் ஒரு மேட்ச் நீங்கள் வந்து லாஸ் ஆனாலுமே ஃபுல் பெட்டும் லாஸு. அப்படியே நீங்கள் வந்து இந்த மேட்ச் எல்லாமே ட்ரோட்டாக ஜெயிச்சிங்கன்னா உங்களுக்கு எதிர்பார்க்க முடியாத ஆர்ட்ஸில் அமௌண்ட் வரும். நீங்கள் கேட்கலாம், ஏதாச்சும் ஒன்று தோத்தாலே இந்த மாதிரி ஆயிடுதுல ப்ரோ, நீங்கள் எதுக்கு வந்து அக்குமுலேட்டர் போடுறீங்க அப்படின்னு கேட்டு. அக்குமுலேட்டர் போடுறது மெயின் ரீசன் என்னென்னா, 1.4 1.3 இது ரெண்டுமே சேர்த்தாலே 1.8 தான் வரும். அந்த பாயிண்ட் டெசிமலில் இருக்கிறது எல்லாமே சேர்த்தாலே 1.8 தான் வரும். அது நமக்கு பாருங்க 2 கிட்ட ஆர்ட்ஸ் வருது. அதனால நம்ம எத்தனை ஈவெண்ட்ஸ் அடிஷ்னலாக சேர்க்குறோமோ அதுக்கேற்ற ஹார்ட் மாதிரி நம்மளுக்கு ஆர்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போய்ட்டுருக்கோம். அப்போ நம்மளுக்கு வின்னிங் சான்சஸ் அதிகம். அப்போ நம்ம எது கம்பல்சரி இந்த மேட்ச் ஜெயிக்குமோ அதை மட்டும் ஆர்ட்ஸில் ஆட் பண்ணி நம்ம ப்ளே பண்ணாலே போதும், நமக்கு ஈஸியான அமௌண்ட் வர சான்சஸ் இருக்குது. பெனிஃபிஷியா மேட்ச்சில் உங்களுக்கு நல்லாவே தெரியும் யார் ஜெயிப்பா அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்க ரொம்ப டாப் கிளாஸாக விளையாடிட்டு இருக்காங்க. ட்வின்னே அந்த பெனிஃபிஷியா இவங்க 2 பேரும் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு நான் கட்டியிருக்கிறது வந்து ஹை ரிஸ்க்காக தான் போயிருக்கேன். கொஞ்சம் வந்து என்னமோ ஸ்ட்ரெஸ் பண்ணனால 8000 நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஜெயிச்சா எனக்கு 15812 வரும். அவ்வளோதான் நைஸ். இன்றைக்கான மெகாபாரி பெட்ஸ் இவ்வளோதான். இன்னைக்கு ப்ளே பண்ணுங்க, கண்டிப்பாக இது வந்து எல்லாமே வின் பண்ண முடியும். இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸில் பெட்டில் டவுட்ஸ் இருக்குது, எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண தெரில, இல்லை வேறு ஏதாச்சும் டவுட் அப்படின்னா என்னோடய கீழே டெலிகிராம் சேனல் இருக்குது, அங்கேயே நீங்கள் வந்து கேட்கலாம். இல்லைன்னா என்னோடய ப்ரைவேட் மெசேஜ் போடுற பாட் இருக்குது, என்னோட டெலிகிராம் ஐடி கேட்டிருக்க கீழே, அங்கேயே இது பண்ணலாம். கீழே ஒரு எல்லா லிங்க்ஸும் இருக்குது. நம்ம ப்ளே பண்ணக்கூடிய மெகாபாரி, பிளான் பெட், ஒன் வின், அதோட எல்லா லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி கிரிப்டோ மேட்ன்ற ப்ரோமோ கோட் போட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் டெபாசிட் பண்ணுறதுலேருந்து அப் டு 200% வரையும் கேஷ்பேக் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த போனஸ் வச்சா நான் எப்படி ப்ளே பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆல் த பெஸ்ட். இதோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். நாளைக்கு ஒரு நல்ல பெட்ஸோட வரேன். அன்டில் தென், பாய் அண்ட் தேங்க்யூ.